மக்கள் பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக கூறி திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு குடிநீர் பிரச்சினை தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் குணசேகரன், திமுக கொறடா சக்கரபாணி, மனிதநேய மக்கள் கட்சி அசம் பாஷா மற்றும் தேமுதிக பார்த்திபன் ஆகியோர் பேசினர். இறுதியில் அமைச்சர் வேலுமணி பதிலுரை அளித்தார். இதைத் தொடர்ந்து மணல் கடத்தல் கும்பலால் போலீஸ் ஏட்டு படுகொலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக திமுகவினர் பேச முற்பட்டபோது சபாநாயகர் தனபால் அனுமதி தராமல் எரிசக்தி துறை மீதான மானிய கோரிக்கையில் பேச அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை அழைத்தார். இதையடுத்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் மணல் அள்ளக்கூடிய இடத்துல, மணல் திருடக்கூடிய இடத்துல சில காவலர்கள் அதை தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட போது ஒரு தலைமை காவலர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இந்த செய்தியை பற்றியும் நாங்கள் எழுதி தந்திருக்கிறோம். அதேபோல மத்திய அரசு இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆணை, சமஸ்கிருதத்தை ஒரு வார காலம் கொண்டாடிட வேண்டும், அதற்கு கூட முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதாக நாங்கள் செய்தியை பார்த்தோம். எனவே அது குறித்து நாங்கள் பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அதற்கு உரிய கவன ஈர்ப்பையும் எழுதி தந்திருக்கிறோம். ஆனால் அதற்கும் இந்த அவை அனுமதி தராததை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முன்னதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு புதிய தமிழகம் கட்சி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அனுமதி கேட்டார். பட்டியலில் பெயர் இல்லாத போது பேச அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் கூறவே கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செய்தார். கடந்த 3 ஆண்டு காலமாக குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்த நாங்கள் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாலும் கூட அது இன்று எது எடுக்கப் போகிறார்கள், நாளை எது எடுக்கப் போகிறார்கள், எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா என்ற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அவைத்தலைவர் திடீரென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பிரச்சனையை அவராக எடுத்துக் கொள்கிறார். நாங்கள் நான் என்ன புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் ஒன்றை கூட இதுவரையில் எடுக்கல. இன்று குறிப்பாக தமிழ்நாடெங்கும் நிலவக்கூடிய வறட்சி, நிலத்தடி நீர் அபாயமாக குறைந்து வருவது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நான் காலை 9:30 மணிக்கே பேரவைத் தலைவருடைய அவைக்கு சென்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன். இன்று அது குறித்து விவாதம் நடந்து கொண்ட பொழுது என்ன புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அது குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டேன். திட்டமிட்டு பேரவைத் தலைவர்கள் எனக்கு அனுமதி மறுத்தார். எனவே குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவுக்கு பாதித்துக் கொண்டிருக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாடு, பெரிய முதலாளிகள் நிலத்தடி நீரை இந்த நேரத்தில் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் சபாநாயகருடைய ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர்கள், தமிழகத்தில் உள்ள ஏரி, கண்மாய், குளங்களை தூர்வார வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர்.